கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ கையில் பணம் பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க. அவசியம் இருந்த நிலையை பேச்சை பெருசாக வாய் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கையில் பணம் பொருள் இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையின் மூலமாக பெரிய லெவலில் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டை, போனஸை, அரியர்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும். ஏதாவது பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. எல்லா விதமான போட்டி தேர்வுகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, குருவுடைய நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு. யாரெல்லாம் உங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க ரொம்ப கவனம். சொந்த பிஸ்னஸில் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதில் தடை, உங்களுடைய மன வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறையின் மூலமாக வருமானம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.